அண்ணா, இந்த ₹1 அந்த தேன் மிட்டாய் தர்றீங்களா? அதெல்லாம் ஒரு காலம். ₹1 மதிப்பை பற்றி 90s கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க கதை கதையா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்போ ₹1 மதிப்பு அவ்வளவு அதிகம். ₹1 என்பது ஒரு இந்திய நாணயமாகும். இது ஒரு ரூபாய் நோட்டு மற்றும் ₹1 நாணயம் என 2 வடிவங்களில் உள்ளது. மேலும் ₹1 நாணயம் 3.76 கிராம் எடை உடையது, 21.9 மில்லிமீட்டர் விட்டம் மற்றும் 1.45 மில்லிமீட்டர் கனம் கொண்டிருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னதான் சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? அதாவது ₹1 நாணயம் மற்றும் நோட்டுகளை விற்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னா நம்ப முடியுதா? அடா ஆமப்பா. சமீபத்தில் வெளியான ஒரு தகவல், சர்வதேச சந்தையில் ₹1 நாணயத்திற்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்கின்றனர். இந்த விற்பனை செயல்முறை மிகவும் எளிது. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் இந்த நாணயங்களை விற்கலாம். உங்களிடம் ₹1 நாணயம் இருந்தால் நாணயத்தை விற்பதற்கான இணையதளத்திற்கு சென்று அங்கு ஒரு விற்பனையாளராக பதிவு செய்ய வேண்டும். இணையதளத்தில் நாணயத்தின் புகைப்படத்தை பதிவேற்றுங்கள். உங்களை வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் விரும்பிய விலையில் விற்கலாம். சரி, ₹1 நாணயத்தின் விலை எவ்வளவுன்னு கேட்குறீங்களா? தற்போது இந்த நாணயத்தின் மதிப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. அதாவது வாடிக்கையாளரிடம் லட்சக்கணக்கான ரூபாய் வரை கேட்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த ₹1 நாணயத்தில் ஒரு சிறப்பு இருக்க வேண்டும், இல்லையெனில் அதை விற்க முடியாது. அதாவது ₹1 நாணயத்தில் 2 கோதுமை கதிர்கள் வடிவமைப்பு இருக்க வேண்டும். தற்போது இந்த வடிவமைப்பு நாணயம் பார்க்கவே முடியாததால் அதன் மதிப்பு உயர்ந்துள்ளது. கோதுமை கதிர் வடிவமைப்பு கொண்ட நாணயம் இருக்குதா? அப்ப ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே விற்று விடுங்கள். ஆனால் இதில் சிலர் இணையதள மோசடியில் ஈடுபடுவார்கள். அதனால் சிந்தித்து செயல்படுவது நல்லது.